Good evening, praise Lord. Welcome to this video. சமீபத்திய கல்கட்டா ப்ரேயர் ட்ரிப் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வரும்போது பெங்களூரில் வந்து கனெக்டிங் பிளேன் பிடிக்க வேண்டியிருந்தது. ஸோ கல்கட்டாவிலேருந்து பெங்களூர் வந்து 2 hours ஒரு லாங் ஜேர்னியாக இருந்தது. என்னுடைய குரு சாது தொண்டைமான் அவர் வந்து எப்பவுமே அந்த யங்ஸ்டர்ஸ் பற்றி பாரம் அவருக்கு நிறைய உண்டுன்னு சொல்லுவார். ஸோ யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளை அது மாதிரி பார்க்கும் போது கர்த்தர் வந்து அவங்கள கர்த்தருக்கு நேராக வழி நடத்தணும் அப்படின்ட்டு சொல்வாராம். அதை அடிக்கடி சொல்லியிருக்காரு. அதுபோல் பிளேனில் கூட என் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக நான் ஜெபிக்கிறது வழக்கம். அதுபோல் இந்த தடவை பிளேனில் வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் என் கூட இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன், அவங்களுக்காக ஜெபிக்கவும் செஞ்சேன். அந்த சிஸ்டர் வந்து பெங்களூரில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் நேரடியாக கிரைஸ்ட் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதில்ல. அதனால் நான் என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா வந்து என்னுடைய பிளேஸில் வந்து மோஸ்ட்லி அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க. ரெகுலராக ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஏதோ பாலியல் உறவின் நிமித்தம் தான் நீங்கள் அங்கே போகிறீங்கன்ற மாதிரி அந்த டாக்டரை வந்து டீஸ் பண்ணுவாங்க. மற்ற ஒர்க்கர்ஸ் அது மாதிரி டீஸ் பண்ணக்கூடிய அது மாதிரி அன்எஜுகேட்டட் சொசைட்டியில் நான் இருக்கிறேன். அதனால் நான் அந்த டாக்டர்கிட்டையும் ஒரு ஹிந்து கான்வெர்ட்டுன்னு அவர் சொன்னார். அதனால் இப்படிலாம் இருக்குன்னு அவருக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இதை சொல்லி கர்த்தர் என்னை இப்போ குணமாக்கி இருக்கார். எனக்கு முன்னே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு இல்லை, ரிட்டையரும் ஆகிட்டேன். அதனால் நிறைய ரெஸ்ட்டு இருக்குது. ஸோ இது நிஜமாகவே எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் வரேன் டாக்டர், மற்றபடி என்ன இதுலேருந்து விடுதலை ஆக்கிடுங்க, நான் இனிமேல் வரல. ஏன்னா இதுமாரி ஒரு பேச்சு இருக்குது இந்த ஊரில், அது உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க டாக்டர் படிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை அவங்க யோசிச்சிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பிளேனில் கூட நான் செஞ்சேன். ஒரு வேளை இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிற்காலங்களில் அவங்களும் ஒரு டாக்டராக இருக்கும் போது அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதாவது எப்போவுமே நான் என்னை சுற்றி இருக்கவங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். இது என்னுடைய மென்டார் சொல்லிக் கொடுத்த பாடம்.